நிதி ஆணையம் பற்றி சில பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். நிதி ஆணையம்ங்கிறது ஒரு அரசியல் அமைப்பு பெற்ற அமைப்பு. அதாவது இதுக்குன்னு ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. நம்மளோட அரசியல் அமைப்பில் நிதி ஆணையம் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால் இது வந்து ஒரு அரசியல் அமைப்பு பெற்ற அமைப்பு. மத்திய மாநில அரசுக்கு இடையே இருக்கிற நிதி உறவை வந்து தீர்மானிக்கிறதுக்காக தான் இந்த நிதி ஆணையம் அப்படிங்கிறத குடியரசுத் தலைவர் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த நிதி ஆணையத்தை வந்து யார் அமைக்கிறா அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் அமைக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான நிதி உறவுகளை பற்றி தீர்மானிக்கிறதுக்காக. இதோட ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பிரிவு 280. இந்த பிரிவு 280 என்ன சொல்லுது அப்படின்னா வரி பகிர்வு பற்றி சொல்லுது. என்ன வரி பகிர்வு அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான வரி பகிர்வு. அதுக்கப்புறம் மாநிலங்களுக்கு இடையான வரி பகிர்வு. இப்போ 2 மாநிலங்களுக்கு இடையான வரி பகிர்வுகளையும் அதே மாதிரி மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு இடையான வரி பகிர்வுகளையும் பற்றி குறிப்பிடுவது தான் பிரிவு 280. இது என்னைக்கு நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா நவம்பர் 26, 1949 நடைமுறைக்கு வந்துச்சு. இதோட முதல் தலைவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா கேசி நியோகி 1951 அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நிதி ஆணையம் பார்த்தோம் அப்படின்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க தலைவர். அதுக்கு முன்னாடி தேர்ந்தெடுக்கப்படுவது அது குடியரசுத் தலைவரோட நிபந்தனைக்கு உட்பட்டுச்சு. இது வந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, நிதி ஆணையம்ங்கிறது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நிர்ணயிக்கப்படும். இதில் வந்து பிரிவு 270 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 270 எதுக்காக அப்படின்னா ஒன்றியம் விதிக்கும் வரி. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு வரி விதிக்கிறாங்க அப்படின்னா அந்த வரியை வந்து ஒன்றியத்திற்கும் மாநிலத்திற்கும் இடையே பகிர்ந்தளிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை வந்து செய்கிறது தான் இந்த பிரிவு 270. ஒன்றியம் விதிக்கும் வரியை ஒன்றியத்திற்கும் மாநிலத்திற்கும் பகிர்ந்தளிவதற்கான ஏற்பாடு தான் என்னது பிரிவு 270. அடுத்து பிரிவு 275 நிதி தேவைப்படும் மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு வந்து அவங்களோட மானிய நிதியிலிருந்து உதவி பண்ணுவாங்களே அதை பத்தி குறிப்பிடதான் வந்துட்டு பிரிவு 275. நிதி தேவைப்படும் மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு வந்து மானிய உதவி கொடுக்கறதா பிரிவு 275.